இந்த பொண்ணு அவளோட உடம்பு முழுக்க வேக்ஸை தடவிக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே கடல் நோக்கி ஓடுறா. எதனால ஓடுறான்னா, இவ ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துருக்கா. அந்த காம்படிஷனை லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு வந்து மீடியால லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா இவன் நீந்தி போக வேண்டிய தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர். இதுக்கு முன்னால ஒருத்தர் இதே தூரத்தை 16 மணி நேரத்துல கடந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பொண்ணு இப்ப நீந்தி போய்கிட்டே இருக்கா. கூட வர போட்டும் அவளுக்கு தெளிவா வழி சொல்லிக்கிட்டே வருது. அப்படியே அவன் நீந்தி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கடலே ரெட் கலர்ல மாறுது. என்னடான்னு பார்த்தா அந்த கடல் முழுக்க ஏகப்பட்ட ஜெல்லி ஃபிஷ்ஷுங்களா இருக்கு. ஆனா அப்ப கூட இவ பயப்படாம அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க மேல கை வச்சு அப்படியே நீந்தி போறா. அப்படியே போகும்போது அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இவ மேல பட்டு இவளுக்கு பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கிவ் அப் பண்ணாம வேகமா நீந்தி அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுங்களை கடந்து போயிடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த தண்ணி மேலேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் நீந்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் 10 மணி நேரம் நீந்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரே பனிமூட்டமா இருக்கு. அவளால எதுவுமே பார்க்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய்கிட்டே இருக்கா. அப்படியே நைட்டும் ஆயிருது. இப்ப அவ கூட வந்த போட்டெல்லாம் எங்க போச்சுன்னு அவளுக்கே தெரியல. அந்த சைடு இருக்கிற மக்கள் எல்லாம் அவளுக்கு தெரியறதுக்காக அந்த சைடு ஃபுல்லா நெருப்பு பத்த வச்சு அவளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே தான் அவளுக்கு பயமே போகுது. உடனே அந்த வெளிச்சத்தை நோக்கி நீந்தி வர ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா 14 கிலோமீட்டரை 14 மணி நேரம் 21 நிமிஷத்துல நீந்தி வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுறா.